ஷெல்டர் ஒர்க்கோடைய அப்டேட்டுங்க. பின்னாடி பெரிய பெரிய கேஜ் செட்டப்பில் இவங்க உள்ளே நல்லா ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பின்னாடி ரெடி பண்ணோம். இதில் ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, மண் நம்ம கீழே போட்டிருக்கனால மண்ணை தோண்டி படுத்துக்கிறாங்க, தோண்டிகிட்டே இருக்காங்க கீழே, என்னமோ பெரிய ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி. இன்னொன்று, மண்ணிலே படுத்துருக்கனால வர பிரச்சனைகள், அந்த ஸ்கேபிஸ் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக சில பிள்ளைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியும் வந்திருக்கு. அப்போ தான் நம்ம என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அது மாதிரி ஸ்கின் அலர்ஜி பிள்ளைங்களை ரெஸ்க்யூ பண்ணிட்டாங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அது வந்ததுலேருந்து உள்ள ஸ்கின் அலர்ஜி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸ்கின் அலர்ஜி உடனே ரெக்கவரும் ஆகாது, கொஞ்சம் லாங் டியூரேஷன் எடுக்கும். சரி, என்னென்ன பாசிபிள் இருக்கோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மண் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இந்த கல்லை பதிச்சிருவோம். இந்த கல்லில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, தேவைன்னா எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த கல் பதிச்சுட்டு வாட்டர் மட்டும் கொடுத்தோம்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு கல் பதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கும் போதும் அதில் நிறையா அனுபவங்கள் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் மனசை திறந்து சொல்கிறேங்க, ஏன்டா ஆரம்பித்தேன்னு வருத்தப்படுறேன். பிகாஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் நிறையாங்க. என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. நன்றிங்க.